हाय एवरीवन, मैं हूँ श्वेता। मेरा नाम है इंद्र और आप सबका स्वागत है हमारे चैनल में। तो अभी हमने देखा कि छोटी छोटी बात पे इतने सारे लफड़े हो जाते हैं, पंगे हो रहे हैं, झगड़े हो रहे absolutely। हैं। ऊपर से मैच का भी देखा है, उधर भी चीटिंग हो रही है। तो अभी हम अगला सीन देखेंगे बाइसन काल माद का। आइए देखते हैं। கபடி பிரிவில் இன்று நடைபெற்ற இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான போட்டி இலங்கை நடுவரின் தவறான முடிவால் अच्छा सस्पेंड ही हो गया। இரண்டு அணிகளும் சமமான புள்ளிகளை பெற்றதால் டிராவானதாக அறிவிக்கப்பட்டது। खेलने नहीं मिला वापस। நடைபெறுமா நடைபெறாதா என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது। क्या था ये? क्या कर रहे थे आप लोग? कोई डिस्ट्रिक्ट मैच चल रहा है? आप लोगों को अंदाजा भी है कि अगर ये मैच हम पाकिस्तान से हार जाते तो कितनी शर्मिंदगी झेलनी पड़ती। फिर चाहे 10 गोल्ड मेडल लेके आ जाते तो किसी काम के नहीं थे। मैं नहीं छोड़ूंगा। हम चीजें हैं साहब। रीमैच ओह, पाकिस्तान के साथ रीमैच। आप और मैं डिसाइड नहीं करेंगे रीमैच होगा कि नहीं होगा, ऊपर के लोग डिसाइड करेंगे। और आज के बाद आप रीमैच की बात नहीं करेंगे, ओके? मैं बात कर रहा हूँ, यहाँ कहाँ जा रहे हो? इंडिया से जापान बाथरूम करने तो आए। अरे दे खेलने को लेना उसको। ये नेशनल प्लेयर है, तुम और तुम्हारी स्टेट इसका नाम रिकमेंड कर रही थी। यहाँ सीरियस डिस्कशन हो रहा है और इस आदमी को बाथरूम जाना है। ये मत दिखा थोड़ा करंट टाइम, थोड़ा बैक स्टोरी, back करंट story। टाइम बैक। ये देखो, हम लोग पोए कबड्डी वाला माटे नो कब बस से बात करती वोट दिया तो सुनो, हाँ? ले बोलो वोट दिया तो सुनो, चलो, पोए முடியாது போக முடியாது எவ்வளவு நாள் தான் தூரம் போதும் பெரட்டு இன்னைக்கு இருக்க முடிவு தெரிஞ்சா कितने लोग उतर जाओ, हाँ? लेना उतर जाओ, वो वैसा नहीं वैसा, ओके एज डिफरेंस। का वैसा नहीं, वो पैसा देंगे क्या? ओके शी इज एल्डर, हाँ बड़ी है वो उससे। ஓ உங்க அக்கா மட்டும் ஆசைப்படலாம் நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம் इधर हैं? அப்பா சாமி உங்க அக்கா ஒன்றும் அவ்வளவு யோக்கியம் கிடையாது ஏன் அவன் ஆசைப்படக்கூடாதா ओ Okay। பாரு அப்ப தெரியும் யார் போய் சொல்றா क्या बनता है यार कहने में उससे अपने प्रश्न ना कर रहा था कहीं बॉडी முடியாதுன்னு சொல்றாங்க நான் போக மாட்டேன் நீ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ पूरा बोला अरे, ये बच्चे लोग को कुछ काम नहीं होता क्या? और झगड़े लगवाएंगे अभी ये लोग। पागल है यार। सुना उसकी अक्का का ट्रंक देख जाके। படிக்க பிடிக்கலனாலும் பையனை பார்க்கறதுக்கு ஸ்கூலுக்கு வருவான் அவனும் அப்படிதான் ஒழுங்கா படிக்கிறானோ இல்லையோ அதுவும் உங்க அக்கா நோட்ல வரைஞ்சுக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் அரே. திடீர்னு சொன்னாங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழுதுட்டே வீட்டுக்கு வந்துட்டான் அக்கா அன்னைக்கு உங்க அப்பா எவ்வளவு அடிச்சுக்கிட்ட எனக்கு படிக்க பிடிக்கல என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லி ஒவ்வொன்று கதறி அழ ஆரம்பிச்சிட்டான் உங்க அப்பாவும் அவன் போக்கியே விட்டுட்டாரு என்னைக்கு அந்த பையனுக்காக உங்க அக்கா படிப்பை நிப்பாட்டினாலும் இன்னைக்கு அவளுக்காக நானும் படிப்பை நிப்பாட்டினேன் वो तो भगा रहा था। अरे इन लोग औरतों को भी नहीं छोड़ते यार।
अरे बाबा रे बाबा अरे but tell your daughter. He was denying. या ये ना मारे अभी उसको जाके. ராணி வா என்ன பேசணும் வா எதுக்கு வா ஒண்ணும் இல்லதான் எதுக்கு நீ ஒன்ன வந்து பைத்திய மாதிரி கத்திட்டு போறான் நீ பாரு என்ன உங்க அசிங்கப்படுத்திட்டா நீ ஒன்ன நீ கிட்ட பெருத்தால அலையா இல்ல கிட்ட மூணு பெருத்தால அலையா ओ தெரிஞ்சாகணும் சொல்லு ரொம்ப பிடிக்கும் பிடிக்குமா ஏடி ஓ வயசு நாம வயசு ரெடி ஒட்டியாடி புடிச்சு கொடுக்க எனக்கு வந்து தெரிஞ்ச என்ன நீ சொல்லுவாங்க யாருக்கு பேசுறேன் நீ சொல்லு என்ன நீ சொல்லும் நான் கேட்டா மேல ஆசைப்படக்கூடாது எப்பத்துல இந்த போட்டி பிடிச்சு சொல்லுங்க ओके Okay, since childhood. और वो बच्चा था रे हाँ। हाँ इतना एज डिफरेंस है அன்னையில இருந்து ஒரு மேல போட்டி பிடிச்சிருச்சு சரி உனக்கு மட்டும் தானே அவன் பெருசால இல்லையில இப்பவே விட்டுடி அவன் சின்ன பையன்டி அவனுக்கும் என்ன பிடிக்கும் ஏய் அவனுக்கு பிடிக்குமா ஏடி இப்பதானே இல்லைன்னு சொன்ன அவனுக்கு எப்படி நடி பிடிக்கும் Okay, since when? ओके वाओ எங்கேல இப்படி கிடந்து ஓடிட்டு இருக்க சொல்லல ஒண்ணு இல்ல சார் சும்மாதான் சார் ஓடுது ஏன் பைத்தியமே ஏல ஓடிட்டு இருக்க என்ன சொல்லுங்க சொல்லல என்ன சொல்லுங்க ஒண்ணு இல்ல சார் இன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது பஸ்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதனால எங்க அப்பா இன்னைக்கு அப்படியே விளையாடக்கூடாதுன்னு சொல்லி கையை பிடிச்சி சத்தியம் வாங்கிட்டாரு சார் இதெல்லாம் ஒரு விஷயமால அதெல்லாம் எவ்வளவு சத்தியம் பண்ணிருக்கேன் தெரியுமா ஏன் சத்தியம் பிடிச்ச விஷயத்த பண்ணி ஆளுங்களுக்கா பண்றதுனால that's true உனக்கு என்ன இப்ப ஸ்கூல் டீம் விளையாடுறது பத்தல ஊர் டீம் விளையாடுறது துடிக்க சரி ஊர்ல ஒண்ணு வேணும் 4 பேர் சேர்த்துக்க சேர்த்துக்கிட்டு புதுசா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணு இறங்கி விளையாட வேண்டியதானே சரி விளையாட்டு வீரனுக்கு உடம்பு மனசு தான் ரொம்ப முக்கியமே பைத்தியம் பிடிக்க விடக்கூடாது பேசாம இல்ல உங்க அப்பா நான் வந்து பேசுறேன் சரியா Okay. हाँ ये बस वाले तो नहीं बस कहीं पे? वाले हैं ये என்னல ஒண்ணு சார் அவன் யாரு ஏய் ஏய் கீழ இறங்கல மூர்த்தி இறங்கல கீழ இறங்கல எதுக்கு அவன் கீழ நான் எதுக்கு கேக்கல சார் அவன் கீழ இறங்க சொல்லு சரி अरे सर को तो छोड़ो.
No, 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 no. Oh. Oh my God. अरे वाह ये मस्त सीन बताया है। हाँ, वो आंखें देख रहे हो? वो अरे रे। सीन देख रहे हैं कैसा है? हाँ, वो आखिर धो दिया सबको उसने। धो दिया भाई। கபடினா யாருக்கு தான் சார் பிடிக்காது? நம்ம ஊர்ல பொறுத்தவரைக்கும் கபடி பிடிக்காம வேணாது இருப்பானா? अच्छा। எனக்கு பிடிக்கும் சார். கபடிக்காக வெறி பிடிச்ச ஆரம்பிச்சேன். ஈஸியை முறுக்கி அவன் விளையாடுற விளையாட்டை பார்த்து பைத்தியம் பிடிச்ச ஆரம்பிச்சிருக்கேன். எந்த ஊர்ல அவன் விளையாண்டாலும் அந்த ஊருக்கு போயிடுவேன். முதலா போய் நின்று அவன் ஆடுறது, அவன் கையை தொடுறது, காலை தொடுறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படின்னா இருந்தான் முன்னாடி ஒரு நாய்க்குட்டி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன மாதிரி என் பையன் ஒரு பெரிய கபடி வீரனா इसका फैन था। हाँ। உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் மீசையை பார்த்துதான் சார் நானே மீசை எவ்வளவு பெருசா வச்சேன். ஆனா அப்படி பார்த்த ஒருத்தங்க கடைசியா நான் அப்படி பார்த்தும் தெரியுமா சார்? उसको मार दिया किसी ने? हाँ। अरे बाबा भाई सीरियसली खतरनाक लोग है भाई विलेज में एकदम। मेरा मूछे उखाड़ दी उसकी पूरी। எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீசை. ஒரு ஃபிலிமுக்கு அந்த மீசை மட்டும் வச்சுட்டு கபடி விட்டா சார். அன்னைக்கே அப்படின்னா இன்னைக்கெல்லாம் சொல்லவா செய்யும். பாண்டியராஜா, கந்தசாமி ஊர் முழுக்க பார்க்க பைத்தியம் பிடிச்சு அழைச்சிட்டு. யார் சொல்றது கபடி விளையாடுறோம் எல்லாம் ரவுடி ஆயிடுவாங்க? ஏன் நான் ஒரு கபடி பிளேயர் தான். நான் ஒரு பிடி தேராவல என்னை மாதிரி எத்தனையோ பேர் எங்கெங்கயோ கபடி விளையாடு. சார் சார் நீங்கெல்லாம் ஆவீங்க. எங்களால ஒரு ஆடு ஒண்ணுக்கு போனதுக்கு அவ்வளவு ரத்தம் வாங்கின ஊர் சார். இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவான். வேணாம் சார், ஆசைகள் பாரு. சரிங்க, நான் ஒண்ணு கேட்க. என்னைக்காவது ஒரு நாள் சத்தியத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பையனோட ஆட்டத்தை வந்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க. ஓகே. அவனை ஆட விட மாட்டாங்க சார். சொந்த ஊர்லயே பார்க்கதான். ஐயா அவன் தனியா போனாதான் ஆட விட மாட்டாங்க. ஆனா அவனுக்கு ஒரு டீமே ரெடி பண்ணி வச்சிருக்கான். இந்த ஒரு கிரவுண்டு அதுல டீம் ஐயா அவனை விளையாட விட்டுப்பாங்க சார். அவனை இங்க விளையாட விட மாட்டாங்க சார். ஐயா அது உங்க ஊர் தானே, உங்களுக்கு உரிமை இல்லையா? உங்க பையனுக்கு மிதி வாங்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பெத்த அப்பனா அவனுக்காக ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா? என்னையா வாழ்க்கை பூரா பிள்ளைகளுக்கு பயத்தை ஏகதையமா கொடுப்பியா? இப்போ நம்ம ஊர்ல தானே இன்னைக்கு ஒரே ஒரு நாள் போ தம்பியை விளையாட விடுங்களேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கும். எப்பா நம்ம ஊரை பத்தி சொன்னாங்க. எப்போ ஓகே. அவங்க ரவுடி பையன் தான் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் என்னை விடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது என்னை விடுங்கப்பா. ஊர்ல இறங்கி விளையாடணும் ஆசை இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ஓகே. ஆங்காங்கே இருக்கின்ற ரசிகர் மக்கள் ஆடுகளம் யாருல கேட்கணும்? ஊர்ல கேட்கணும். ஊர்ல கேட்கணும். அப்ப நான் எந்த ஊரு? எழுத முடியாதுன்னு சொல்ல ஏம்ல முடியாது. பெரிய மனுஷன்பா. இந்த பையன் ஏன் பிள்ளை யாரு? அப்புறம் என்ன எழுதியா? ஓகே. சின்ன பிள்ளை ஊர் மனத்தை வச்சுட்டா
இவரு தோத்ததே இல்ல பாரு. போல அதான் சொல்றாங்கப்பா அடுத்து மீட்டிங் போடுவா அடுத்த அவங்க சொல்லிவிடு. பண்ணிடுங்க அதுக்கு சாதமாக அனைத்து டி அணிகளும் ஏமாந்தரும் பாரத அணிகளும் ஆட இருக்கின்றார்கள் என்பதை B team. पुराने टाइम का म्यूजिक लगा है। हुआ करेगा சைடா ரைட் சைடு. எப்பா ராசிம்பை நடத்தி சைட் நமது வாழ்க்கை டிஎன்ஏ காத்திருக்கிறார்கள் यार शॉट्स बहुत मस्त मस्त है इसमें। बट अभी ये देखना है कि क्या तो होगा देख ही रहे अपन आंख बंद करके थोड़ी बैठे। जस्ट वेटिंग இப்பொழுது ஆடுகளத்தை அளவிட்டுக் கொண்டிருப்பவர் நம் ஊரின் முன்னாள் கபடி வீரர் கிட்டான் பாடி செல்கிறார் किट्टान किटन नाइस एक्साइट हो रहा है वो अभी। वाओ वेरी नाइस बहुत मस्त। चल रहा देखो वो कैप्टन है ना एक्चुअल में विदेश टीम का। सही है सुपर सुपर। चिढ़ गया भाग गया यार। अरे கபடி பார்க்கணும் அவனை தான் பார்க்கணும் अरे रे அவன் வயசு என்ன உன் வயசு என்னடா அதுக்கு இப்ப என்ன என்னடா ஓ வாங்கடா வாங்க வா போக முடியும் ஓகே இடைவெளி முடிந்து மீண்டும் ஆட்டம் ஆரம்பம் கிட்டான் பேட்ச் வச்சு ரெண்டு வாரம் சத்தி ஓடுதுங்க வணக்கி இருபது புள்ளிகள் वाओ 2 पॉइंट।
आई गेस सो ये वो बंदी को कुछ कर देगा, हाँ यार डर लग रहा है, मुझे लग कुछ रहा है। भरोसा नहीं इसका। जीत गए, ये भी हैप्पी, अभी खेलने दे बस। हाँ हाँ अभी वो चिढ़ जाएगा और सुंदर है। बाबा रे बाबा। बट देखा कैसे वो पहले तो बेचार उसकी गलती भी नहीं थी, ओके उस लड़की चाहिए थी, फोकड़ का जाके उसके डैड के साथ झगड़ा कर रहा है एकदम। बट अगर देखा जाए ना, इवन वो भी प्यार प्यार करता करता है। है। there is a age gap, of course there is a age gap, ये लड़की बड़ी है वो छोटा है, पर यहाँ पे है बहुत सारे गैप्स है, एज कास्ट क्या क्या, मतलब चीजों को प्रॉब्लम क्या है लेके इधर मालूम है, दे फाइट फॉर एनीथिंग। एनीथिंग। वो डैड वो बोला ना स्टार्ट से, यू डोंट नो आवर विलेज, दे विल फाइट फॉर एनीथिंग, दे विल किल यू फॉर एनीथिंग, वो सीन है वहां पे, दैट्स द रीजन ही इज स्कैर्ड। आई फील बैड फॉर द मास्टर टू, क्योंकि बेचारा उनको भी मारा ना वो लोग ने। नहीं, लेकिन वो फील देखा जब भी सर हिट हुआ हो, वो उसका जो मारा है ना actually- बहुत मस्त था। ऊपर से चल कबड्डी मैच, आई होप अभी इसके बाद डैड सपोर्ट करे उसको, डैड सपोर्ट करे, और भाई वो बंदी को कुछ नहीं होना हाँ। चाहिए, बिकॉज ये बंदा है ना थोड़ा फिशी लग रहा है। ये बंदे नहीं, सारे बंदे ऐसी है, एब्सोल्युटली एवरीवन हियर इज लाइक बोलते ना क्रेजी। कूल। चलो लेट्स वेट फॉर मोर गाइस, तो टेक केयर, बाय बाय। बाय।